தாமல் செல்லப்படுறீங்க. நீங்கள் என்ன நினைச்சிங்க? சோலார் பேனல் வண்டிக்கு மேலே டாப்பில் எடுக்கிற சோலார் பேனல் 2 வாங்கியிருந்தோம், வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரித்து காட்டுறக்காக சொன்னேன். பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தான். பார்த்தீங்கன்னா 2 பீஸு பார்த்தீங்கன்னா 2700 நம்ம வாங்குச்சு ஒரு பீஸு. 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 பக்கம் வந்துருச்சு. நம்ம டிரான்ஸ்போர்ட்டு சார்ஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா வந்துடும். வாங்க நம்ம பிரித்து பார்க்கணுன்னு பார்க்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா பிரித்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 75 வாட்ஸ். நாங்கள் டெஸ்ட் பண்ணலாம். உங்கள் பேக் கேமரா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டேக் போட்டு கட்டியிருக்காங்க. அடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒயர் இல்லை, அதாவது ஒயரிங் வேணாம் மயரிங் வேணும்பாங்க, அது மாதிரி ஒயரிங் வேணாம் ஒன்றிங் வேணாம். பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதாங்க சோலார் பேனல். பாருங்கள் பக்கா இருக்குது, பீஸ் தெளிவாக இருக்குது. வண்டிக்கு வச்சுக்கலாம். ஆனால் அகலம் தரம் அதிகமாக வர மாதிரி தெரியுது. அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். வாங்க முதல்ல ஒர்க்காக தான் பார்க்கலாம். இப்போ அழகு பார்க்குறது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒர்க்காக தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பீஸு நம்ம வண்டிக்கு வாங்கினோம். செகண்ட்ஸ் தான் இங்கே வச்சுருப்பாங்களாட்டுக்கு. வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட் டிசின்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் 1000 வோல்ட்டில் வர நினைக்கிறேன், சும்மா நார்மலு. இது மினிமம் சிஸ்டம் வோல்டேஜ் 1000 வோல்ட்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸு 21 வோல்ட்டு 60 வோல்ட் பக்கம் வரும்னு சொல்லுது. வாங்க போட்டு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கழட்டணும். பார்த்தீங்கன்னா அது டைட் ஆகுது, ஸ்க்ரூ வேணும்னு நினைக்கிறேன். ஏன் கைஸ் உங்களுக்கு இந்த கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க, இதில் வருதான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதிலே டைட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூ எடுத்து வந்து கழட்டிட்டு பேக் டோரை காட்டுறேன் இருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கழட்டி வச்சு பார்த்தீங்கன்னா டயர்டு போட்டிருக்காங்க. 3 லைனு டயர்டு போட்டு விட்ருக்காங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது மைனஸு ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், பேரல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஷார்ட்டேஜ் ஆகிருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒயரிக்கிற டேமேஜ் ஆகிருக்கு. விடுங்க பரவாயில்ல. நம்ம வோல்ட் டெஸ்ட் பண்ணலாம். வோல்ட்டு அடித்தா நெருப்பாக தான் பார்க்கலாம். வாங்க. நெருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நம்ம மல்டிமீட்டர் டெஸ்ட் பண்ணலாம். இருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா மீட்டர் மாட்டியாச்சு. உங்களுக்கு மீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ஆம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 வோல்ட் வருது. 11 வோல்ட்டு தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேனல் நம்ம திருப்பி வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் படுறது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். சைடில் தெரியும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம திருப்ப உங்களுக்கு வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. இருங்க, அதுவும் போச்சு இருக்குது 11 வோல்ட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 வோல்ட்டு 12 வோல்ட் பக்கம் வருது. குப்பரை கமுத்தி வச்சு போட்டால் அது நெட்டுக்கு நம்ம தனியாக வச்சுங்க ஃபுல்லாக வரும். பாருங்கள் 14 15 16 வந்துருக்கு. 16 வரைக்கும் வந்துருக்கு. 17 வெயில் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோக்கு வெயிலே இல்லை. ஆனால் உங்களுக்கு 17 வோல்ட் வரைக்கும் வருது. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு 17 வோல்ட்டு தான் வருது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வெயில் அடித்தா எத்தனை வருது இல்லை. இதில் போட்டவங்க இருக்கும். வெயில் அடித்தா உங்களுக்கு 21 வோல்ட் வரைக்கும் வரும். வெயில் அடித்தா இது பார்த்தீங்கன்னா மோனோ பேனல். அதனால் உங்களுக்கு வெயில் நல்லா இருந்தால் தான் கரண்ட் வரும். பாலிகாஸ்டின் பேனல் அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இல்லை இதுதான் பாலிகாஸ்டின்னு நினைக்கிறேன். எதுன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மோனோவா பாலிகாஸ்டின் இது பாலிகாஸ்டின் மோனோ பேனல் தான். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி வெயில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கரண்ட் வரும். அதனால் நம்ம சைக்கிள் வாங்கிச்சு. பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுமான்னு தெரியல, டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதுவும் 12 வோல்ட் வருது. 2 பேனலும் பக்கா ஒர்க்கிங் தான் இருக்குது. அதான் கைஸ், நம்மளுக்கு இப்போ பாடி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு இருங்க. உங்களுக்கு இந்த பொட்டி மேலே வச்சா கரெக்டாக இருக்குமா? பஞ்சு பொட்டியில் பார்த்துடலாம். இந்த பஞ்சு பொட்டி அளவுக்கு தான் நம்ம பாடி கட்ட போகிற வண்டிக்கு. அதனால தான் பெருசாகவே இருக்க மாட்டேங்க. வண்டி இந்த சைஸ் தான் வரும். பாடி கொஞ்சம் அகலமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு பேனில் வச்சா வண்டி பிடிச்சிக்கிச்சு. சொல்லுங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேனில் வாங்கியிருந்தேன், ரிவ்யூ போட்டிருந்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு பேன் நல்லா இருக்கிறது நல்லா யூஸ் பண்ணால் தெரியும். நம்ம வண்டிக்கு பாடி கட்டினா தெரியும். வண்டி பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா பாதியில் பிரித்து வச்சாச்சு. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம மேக்கிங் பண்ணி
கொடுத்துருக்கறனால நம்ம பேட்டரிக்கு டைம் சரியாக போகுது. அதனால் வண்டி நம்ம அதையும் பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிலிண்டர் மாட்டியிருக்கோம். சிலிண்டர் மாட்டி கேஸ் எடுத்து ஓடக்கலாம் பிளான் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்ப்ரஷன் எல்லாம் மாட்டியிருக்கோம். அவ்வளோதான் கேஸ். உங்களுக்கு வண்டி படுத்து அடுத்த வீடியோ வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பேட்டரி சைக்கிள் ஒன்று இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால் நம்மளுக்கு பாடி கட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். 2 ஸ்பீக்கருக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் தான். 8 இன்ச் ஸ்பீக்கரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SKT IC போட்டு பண்ணியிருக்கு. போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ பாட்டு போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு எப்படி பாடு பண்ணுங்க. பேட்டரி இல்லாமல் சோலார் பேனலில் வெயிலேருந்து மட்டும் உங்களுக்கு ஓடுது. அதை வச்சு நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு பேனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இருக்கணும். கனெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் கீழே கிடக்கு, கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி 2 பேனலையும் அட்டாச் பண்ணி விடுவோம் வச்சுக்கோங்க. பக்கா இருக்கும். கரண்டே வெட்டியதில்லை. அவ்வளோ நைஸ். பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வண்டி மாட்டிட்டு பேட்டரியில் கொடுத்து சப்வூஃபர் எக்ஸ்ட்ரா 2 பாக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் போக காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.